ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 அதிகாரம் 7 வசனமும் ரோமர் 10 அதிகாரம் 15 வசனமும் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அல்லேலூயா. உண்மையாலுமே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்படி போயிருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு பைபிள் படிச்சாங்க. அப்படியே நிறுத்தி நிதானமா படிச்சாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு ஆசை, நம்ம பிள்ளைகளும் படிக்கிறாங்க, ஆனா டப டபன்னு படிக்கிறாங்க. நிறுத்தி படிச்சா எவ்வளவு அழகா இருக்கணும் நான் அன்னைக்கு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இப்ப படிச்சுட்டான். அல்லேலூயா. என்னுடைய விருப்பமும் கர்த்தர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. பாதங்கள் எப்படி இருக்கா? அழகாய் இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மனிதன் அழகை விரும்புகிறான். மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய அழகை விரும்புகிறான். தானும் அழகாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தன்னுடைய பொருட்களும் அழகாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். மற்றவர்களும் அழகாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். இது மனுஷனுடைய இயல்பான ஒரு குணம். அதனால்தான் நீங்கள் அழகுபடுத்துகிறீர்கள். அதிலும் சிலர் பியூட்டி பார்க்குக்கு போயும் என்ன செய்கிறீர்கள்? உங்களில் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன், அழகுபடுத்துகிறீர்கள். அதே போல தேவனாகிய கர்த்தரும் அழகை விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரும் எதை விரும்புகிறார்? அழகை விரும்புகிறார். அவர் என்ன அழகை விரும்புகிறார்? ஆண்டவர் உங்கள் அழகை ரசிக்கிறார், உங்கள் அழகை விரும்புகிறார். அதனாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வரும் பொழுது உங்களை அழகுபடுத்தி கொண்டு வாருங்கள் என்று நான் சொல்ல போகிறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற ஒரு அழகு எது? ஆண்டவர் நம்மிடத்தில் எந்த அழகை விரும்புகிறார்? அவருக்கு பிடித்த அழகு எது? அவருக்கு விருப்பமான அழகு எது என்பதை இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். சில காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். முதலாவது இங்கே சொல்லியிருக்கிறது சமாதானத்தை படிமா. சமாதானத்தை கூறி. எதை கூறி? சமாதானத்தை கூறி. என்ன சமாதானம் என்று உங்களுக்கு தெரியும். என்ன சமாதானம்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் பூமியில் இருக்கிற மனிதனுக்கும் இடையில் ஒரு பகை இருந்தது. பாவத்தின் நிமித்தமாக பகை இருந்தது. இந்த பகையின் நிமித்தமாக பூலோகத்தில் இருக்கிற மனிதன் பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு பேச முடியாது, பரலோகத்தின் தேவனோடு போய் சேர முடியாது, பரலோகத்துக்கு அவன் போக முடியாது, அவன் நரகத்துக்கு போக வேண்டியதாய் இருந்தது. ஆனால் இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் பூமியிலே பகையாளியா இருக்கிற மனுஷனுக்கும் இடையிலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. இந்த சமாதானத்தை உண்டு பண்ணின செய்தி இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு தெரியாது. இன்னும் மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பிதா நம்மேல் கோபமாயிருக்கிறார், நம்மேல் பகையாயிருக்கிறார், நம்மேல் விரோதமாயிருக்கிறார், நாம் செத்து நரகத்துக்கு போய்த்தான் ஆக வேண்டும், நான் பாவம் செய்து விட்டேன், அதனால் நான் தண்டனையை அனுபவித்து நான் அழியதான் வேண்டும், நான் சாகத்தான் வேண்டும் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே அவர்களிடத்திலே சமாதானத்துக்கான செய்தி போகிறது. சமாதானத்தின் செய்தியை ஒருவன் கொண்டு போகிறான். என்ன செய்தியை கொண்டு போகிறான் என்றால், மனிதனே, உனக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த பகையை
சிலுவையிலே கொன்று, பகை எதிலே கொன்றார்? சிலுவையிலே கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாய் மாற்றினார். அதனாலே இனி உனக்கு நீ செய்த பாவத்துக்கு இனி தண்டனை என்பது இல்லை. அவர் உன்னை மன்னித்து விட்டார். நீ சமாதானமாய் தேவ சமூகத்துக்கு வரலாம் என்று சொல்லுகிற இந்த செய்தியை பயந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு போய் சொல்ல வேண்டும். அவன்தான் சமாதானத்தை கூறி, சமாதானத்தை கூறி அடுத்து என்ன வார்த்தமா போட்டிருக்கு? நல்ல காரியங்களை. இது வரைக்கும் மனுஷன் கேட்ட காரியம் அத்தனை என்ன காரியம்? நல்ல காரியமா கேட்டுட்டு இருந்தான். கெட்ட காரியம். இதோ கெட்ட காலம் வருது, கெட்ட காலம் வருது, கெட்ட காலம் வருது. இதோ இந்த வீட்டுல ஒரு ஆள் என்ன செய்ய போகுது? போக போகுது. இதோ நஷ்டம் வரப்போகுது, நஷ்டம் வரப்போகுது. இதோ என்னமோ இந்த வீட்டுல நடக்க போகுது. ஒரு நாள் வாஷிங்டன்ல இருக்கும்போது பாவம், அந்த கர்நாடகாக்காரங்க 2 பேர் வந்திருந்தாங்க. பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, கணவன் மனைவி தான். வந்து ஒருத்தன் சொல்லிட்டான், நீ சாயங்காலத்தில் நின்று 2-3 நாளைக்குள்ள நீ சுடுகாட்டுக்கு வந்துருவேன்ட்டான். அதுங்களுக்கு பயங்கர பயம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நீ இந்த பரிகாரம் எல்லாம் செய்யணும். உன்னுடைய மொபைல் போனை என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். இதை கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும். இதான் இப்படி துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மனுஷனுக்கு வந்தாங்க என்கிட்ட. நான் சொல்லிட்டேன், நீ 3 நாளுக்குள்ள சாக மாட்டேன், 30 நாளுக்குள்ள என்ன செய்ய மாட்டேன்? சாக மாட்டேன். தேவன் உன்னோடு இருக்கிறார். பயப்படாத. இதுக்கு பேர் தான் என்ன செய்தி? நற்செய்தி. இதுக்கு பேர் தான் என்ன செய்தி? நற்செய்தி. இந்த நற்செய்தியை சொல்லுகிறவன் அப்படிமா நற்செய்தியை அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனுஷன் ஒரு சரீரத்துல எந்த அவயவத்தை அதிகமா ரசிப்பான் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு, உண்மையா போய் உங்களுக்கு தான் தெரியும், அவங்க முகத்தை தான் அதிகமா ரசிப்பாரு. நான் தெரிஞ்சு. ஆனா இங்க எந்த அழகை தேவன் ரசிக்கிறார்? பாதங்களின் அழகை ரசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அழகை ரசிக்கிறார்? பாதங்களின் அழகை ஆண்டவர் ரசிக்கிறார். அது எந்த பாதம் தெரியுமா? எந்த பாதம்? சுவிசேஷகனுடைய பாதம். சுவிசேஷகனுடைய பாதம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு சுவிசேஷகனை கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு சுவிசேஷகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சுவிசேஷம் வீட்டை விட்டு என்ன செய்யறான்? புறப்படுறான். அப்படியே புறப்பட்டு நடந்து 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 துறவலூர் போறான், மேற்குபதி போறான், சொக்கனூர் போறான், பட்டாம்பாளையம் போறான். அப்படியே போய் 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 என்ன பண்றான்? நம்பியூர் போறான், குன்னத்தூர் போறான். எல்லாம் போயிட்டு உங்க வீட்டுக்கு அப்படியே வர்றான். வரும்போது அவங்க பாதம் எப்படி இருக்கும்? டயர்டா இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கும்? அழுக்கா இருக்கும், குப்பையா இருக்கும், சேரா இருக்கும். அந்த வெயில்ல காலு வெந்து போய் இருக்கும். கால்ல கல்லும் முள்ளும் குத்தி இருக்கும். என்னெல்லாம் கால் எப்படி இருக்கும்? வீங்கி போய் இருக்கும். உங்களை மாதிரி உள்ளவங்களை அனுப்பி இருந்தா என்ன இருக்கும்? 2 கால் என்ன இருக்கும்? பயங்கர வீக்கமா இருக்கும். இந்த காலை பார்த்த யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? விரும்பவே மாட்டாங்க. அதுல ரசிக்கவே மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த உலகம் இந்த காலை விரும்புதோ விரும்பலையோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கால்கள் தான் கர்த்தருக்கு அழகா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவனுடைய கால்கள் தான் அழகா இருக்கிறது. மனுஷன் பார்க்கிற மனுஷன் அழகை ரசிக்கிறது போல் அல்ல, கர்த்தர் ரசிக்கிற அழகே வேற. கர்த்தர் ரசிக்கிற அழகே வேற. அவர் ரசிக்கிற விதமே வேற.
மனுஷன் கலரை பார்த்து ரசிப்பான், நல்லா இருக்குன்னு சொல்லுவான். மனுஷன் விரும்புகிறபடி ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. அவர் இந்த பாதங்களை தான் அழகாயிருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அந்த பாதங்களை அவர் ரசித்ததுனாலதான் நான் விரும்புகிற அந்த அழகிய பாதங்கள் மண்ணாய் இருக்கிறது என்று சொல்லி சீசலுடைய கால்களை என்ன செய்தார்? என்னங்க செஞ்சாரு? முகத்தை கழுவுல, காலை கழுவுனார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு, நீங்க ஆண்டவரை துதிச்சு சுவிசேஷம் சொல்றீங்கல்ல, இயேசுவை பற்றி சொல்றீங்களா இல்லையோ? தயவு செஞ்சு இனிமே சொல்லுங்க. நீங்க சொன்னா, நீங்க இயேசுவை பற்றி, இந்த நற்செய்தியை பற்றி, பாவ மன்னிப்பை பற்றி யாருக்காவது நீங்க போய் சொல்ல போனீங்கன்னா, இங்கிருந்து தொரவலூர் வரைக்கும் நடந்து, அனிதா நீ நடந்து போய் அங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு, இயேசு உங்களை நேசிக்கிறாரக்கா, இயேசு உங்க பாவத்தை மன்னிக்கிறாரு, நீங்க அதனால பாவத்தை நினைச்சு அழுது சாக போகாதீங்க, வாங்க, நீங்க சாகிறதுக்கு பதிலா இயேசு உங்களுக்காக செத்தாரு அப்படின்னு நீ சொல்லிட்டு வந்தீங்கன்னா உன் பாதங்கள் எப்படி இருக்கும்? யாருக்கு? சாமுவேலுக்கு இல்ல, ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். ஆஹா, என் மகளுடைய காலு பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த அழகை பார்த்து ஆண்டவர் ரசிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்களே. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை இந்த பெண்ணு ஒரு பாவி. என்ன பாவம் செஞ்சாங்கன்னு நிறைய பேர் கற்பனை பண்றாங்க. இவள் விபச்சாரி பாவம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க, அல்லது வேற ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கான். இவ இதுவரைக்கும் மற்ற ஆண்களுடைய முகத்தை தான் பார்த்தான். இப்பதான் எதை பார்த்திருக்கா? இயேசுவுடைய பாதத்தை. பாதம் என்று சொன்னாலே சுவிசேஷம், நற்செய்தி. பாதம் என்று சொன்னாலே சுவிசேஷம், நற்செய்தி. இதுக்கு முன்னாடி உலக மனுஷனுடைய இன்பமான வார்த்தைகளை கேட்டால், ஆனால் இப்பொழுதுதான் இயேசுனுடைய சுவிசேஷத்தை கேட்கிறார். இப்ப எதை கேட்கிறார்? இயேசுடைய சுவிசேஷத்தை கேட்கிறாள், இயேசுடைய பாதத்தை பார்க்கிறாள், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பார்க்கிறாள். அதனாலே இந்த சுவிசேஷம் அவளை அழ வைத்தது. யாருடைய சுவிசேஷம்? இயேசுடைய சுவிசேஷம், அவருடைய நற்செய்தி, அவருடைய வார்த்தைகள் இந்த பாவியாகிய ஸ்திரீயை என்ன செய்ய வைத்தது? அழ வைத்தது. சொல்லுங்களேன், என்ன வைத்தது? அழ வைத்தது. நான் உண்மையால சொல்றேன், நீங்க சுவிசேஷம் சொல்லி பாருங்க, பாவிகள் அழுவார்கள். அல்லேலூயா. நான் சுருக்கமா சொல்றேன், நேரம் இல்ல. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்துல ஒரு நாள் சாயங்காலம் 6:30 மணி இருக்கும். ஒரு ஊருக்கு நாங்க போயிருந்தோம். அந்த ஊருடைய தொழிலே கொலை பண்றதும் திருட்டு தொழிலும் செய்யறது தான். இதை குறித்து நான் விளக்கமா சொல்ல, நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறதுனால. கொலை பண்றதும் திருட்டு தொழில் செய்யறது தான். 20 பேர் போயிருந்தோம். மாத்தி வெள்ளச்சாமின்னு ஒரு பாஸ் கூட்டிட்டு போயிருந்தாரு கார்ல, அது வேன்ல. நான் வெளியில கூட இறங்கல. யாராவது இறங்குவாங்களா? கொலை பண்ற ஊருக்கு போனா இறங்க மாட்டேன். நம்ம ஜோன்ஸ் பாஸ் அவர் பயங்கரமான தைரியசாலி, இறங்கிட்டாரு. கொள்ளக்காரனே மனம் திரும்பு, திருட்டு பயலே மனம் திரும்பு, இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நியாயத்துல வைப்பார். நீ செய்யறது மனுஷன் கண்ணை மறைச்சிடலாம், ஆனா உன் தேவனை மறைக்க முடியாதுன்னு பேசிட்டு இருந்தாரு பாருங்க. ஒரு ஆளு நெடுக காலிலே விழுந்துட்டான். அல்லேலூயா. நெடுக காலிலே விழுந்துட்டான். விழுந்த பின்னாடி பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு அவன் சொன்னான், இன்னைக்கு நீங்க 20 பேரும் எங்க வீட்டுல தான் நீங்க சாப்பிடணும்ட்டான். அப்படியே யோசிச்சேன்,
போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் போய்தானே ஆகணும். வெளியே உட்காந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பிடும்போது நாமக்கல் பாஸ் சொல்றாரு, நான் கோயம்புத்தூர் கவுண்டர், எங்க அப்பா ஒரு பெரிய கோயில்ல தர்மகர்த்தாவா இருந்தாரு, கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாரு, அப்புறமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விடுதலை ஆனார். அவர் சொல்றாரு, இது என்னங்க கொலை பண்றது, நேற்று கூட 2 பேரை முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்றான். அல்லேலூயா. இப்படிதான். எப்படி எதுக்கு இதை சொல்றேன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நீ இந்த ரட்சிப்பை, இந்த சுவிசேஷத்தை, அவங்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க பாவிகள்னு, அவங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு யாருமே, அவங்க கேட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? எங்க ஊர்ல நீங்க ஒரு சர்ச்சு கட்டி ஆராதனை நடத்துவீங்களா? எங்க ஊர்ல நீங்க ஒரு சர்ச்சு கட்டுவீங்களா, ஆராதனை நடத்துவீங்களா என்று அவர்கள் கேட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு இல்லாமல் இன்றைக்கு எத்தனை பாவிகள் இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு தேவை சுவிசேஷியின் அழகான பாதங்கள் தேவை. அந்த இயேசுனுடைய சமூகத்திலே வந்து நின்று அவள் அழுகிறாள். என்ன செய்கிறாள்? அழுகிறாள். அவருடைய கண்ணீர் அந்த சுவிசேஷத்தின் மேல் விழுகிறது. அவருடைய கண்ணீர் அந்த வார்த்தைகளின் மேல் விழுகிறது. தன் தலை மயிரினால் அதை என்ன செய்கிறார்? துடைக்கிறார், 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 துடைக்கிறார். பாத்தீங்களா அந்த சுவிசேஷத்தினுடைய ஒரு வல்லமை, அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்களா? அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை எப்படி இருக்கிறது என்று பார்த்தீர்கள். படிமா, தொடர்ந்து படி. போதுமா? இப்ப எழுத்தின்படியே வாங்க. உங்கள எத்தனை பேர் சென்ட் அடிக்கிறீங்களோ தெரியல. நான் அடிக்கிறது தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்ல. ஏன்னா நான் அடிக்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதனால எப்படி அடிக்கிறீங்களோ தெரியல. இது வரையிலும் நீங்க சென்ட் அடிக்கிறீங்களோ, பவுடர் அடிக்கிறீங்களோ, எதை அடிக்கிறீங்களோ, எங்கதான் அடிக்கிறீங்க? இந்த பாலா போன முகத்துக்கு தான் அடிக்கிறீங்க. என்னைக்காவது காலுக்கு அடிச்சதுண்டோ? ஒரு நாள் என்ன பண்ணல, காலுக்கு அடிச்சதே கிடையாது. சரி சரி. இப்போ குழந்தைங்களுக்கு நீங்க முத்தம் கொடுக்குறீங்க, அல்லது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க முத்தம் கொடுக்குறீங்க, எங்கதான் கொடுப்பீங்க? முகத்துல தான் கொடுப்பீங்க. என்னைக்காவது காலில் கொடுத்துருக்கீங்களா? காலில் என்ன பண்ணதில்ல, கொடுத்ததே கிடையாது. இப்ப வாங்க காரியத்துக்கு வாங்க. இப்ப ஒரு வசனம் சங்கீதம் 2 கடைசி என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவருடைய கோபம் கொள்ளாமலும் நீங்க இருக்கும்படிக்கு அவரை என்ன பண்ணணுமா? முத்தஞ்சை. முத்தஞ்சைன்னா என்ன அர்த்தம்? ஏசப்பா முன்னாடியே நிக்க போறாரு. இயேசுநாதர் முன்னாடி நின்னாலும் உங்களுக்கு தெரிய போறது இல்லை. முத்தம் செய்கிறது என்றால் அவரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பது அர்த்தம். அல்லேலூயா. அவரை விரும்ப வேண்டும் என்பது அர்த்தம். இப்போ இந்த பெண்ணு இதுவரையிலும் இவ்வளவு மாதிரி துரோகிகளாய் இருக்கிறவனுக்கு முகத்துல முத்தம் கொடுத்தான். ஆனா இப்போ தன்னுடைய பாவத்தை மன்னித்து இந்த பரிசுத்தமான தேவனை எங்கே ஓயாமல் முத்தம் கொடுத்தால்? பாதத்திலே அவள் முத்தம் கொடுக்கிறாள். அல்லேலூயா. பாதத்தில் முத்தம் கொடுக்கிறாள் என்றால், அவர் பாதம் என்றால் சுவிசேஷம். பாதம் என்றால் என்ன? சுவிசேஷம். இப்போ இயேசுனுடைய பாதத்தில் முத்தம் கொடுத்ததற்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, இயேசு சொன்ன சுவிசேஷத்தை அவள் நேசித்தாள். அல்லேலூயா. யார் சொன்ன சுவிசேஷத்தை நேசித்தார்? இயேசு கிறிஸ்து சொன்னதான அந்த சுவிசேஷத்தை நேசித்ததற்கு அடையாளமாக இயேசுனுடைய பாதத்திலே அவள் முத்தம் கொடுத்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவீர்களானால் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய பாதங்களையும் கழுவுவார்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் உங்கள் பாதங்களையும் என்ன செய்வார்கள்? அப்படி பைபிள்ல கழுவி இருக்காங்களா? கழுவிருக்காங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல நீங்க 25வது வசனத்துக்கு மேல படிச்சீங்கன்னா நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். சிறைச்சாலை திறக்கப்பட்டது, சிறைச்சாலைக்காரன் கொலை செய்ய போனான். அப்பொழுது நீ உனக்கு ஒரு கேடு செய்து கொள்ளாதே என்று பவுல் கத்தினான். அந்த நள்ளிரவிலேயே அந்த சிறைச்சாலைக்காரன் பவுலுடைய கால்களையும் ஷீலாவுடைய கால்களையும் என்ன செய்தாரு? காயங்களை கழுவினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யாருடைய கால்கள் கழுவப்படும் என்று சொன்னால் இந்த அழகான கால்கள் கழுவப்படும். ஆண்டவர் ரசிக்கிற கால், சுவிசேஷகனுடைய கால், ஆண்டவர் ரசிக்கிற கால். நீ இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொன்னால், நீ சொல்ல போனால் உன் காலை ஆண்டவர் ரசிப்பார். அல்லேலூயா. சரி, அடுத்ததுக்கு போவோமா? ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. சோத்திரம், சோத்திரம். உன்னத பாட்டு, உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களே. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் ஏழையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. பாதரட்சைகள் இட்ட உன் கால்கள் எப்படி இருக்கிறது? அழகா இருக்கிறது. அல்லேலூயா. பாதரட்சை என்றால் என்ன? விசேஷம். பாதரட்சை என்றால் என்ன? சுவிசேஷம். எல்லாரும் சொல்லுங்க. பாதரட்சை என்றால் சுவிசேஷம், நற்செய்தி. இந்த நற்செய்தியை யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கால்களில் பாதரட்சை இருக்கிறது. அடுத்தது இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, நான் குறிக்கல, அநேகமா எபேசியர் 5 வரும்னு நினைக்கிறேன். ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை உங்கள் கால்களில் தொடுத்தவர்களாய். அல்லேலூயா. யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்றீங்களோ அவங்க கால்களிலே ஆயத்தம் என்கிற பாதரட்சை நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? போட்டுக்கிறீங்க. உங்க கால்ல பாதரட்சை போட்டாவே உங்க கால் எப்படி இருக்கு? அழகா இருக்கு. யாருக்கு? ஆண்டவருக்கு, ஏசப்பாவுக்கு. அழகா இருக்கிறீங்க. பாதரட்சைகள் இட்ட உங்கள் கால்கள் அழகா இருக்கு. நீங்க சுவிசேஷம் சொல்லவும் ஆயத்தம் உள்ளவர்கள், கானானுக்கு போகவும் ஆயத்தம் உள்ளவர்கள், பரலோகம் போறதுக்கும் நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்கள், சுவிசேஷம் சொல்லுகிறதற்கும் ஆயத்தம் உள்ளவர். உங்களை எப்பயாவது கனவுல செருப்பு கழட்டி இருந்தா மனம் திரும்பிக்கோங்க. செப்பல் என்ன செய்யப்படக்கூடாது? கனவுல கூட செப்பல் என்ன பண்ணக்கூடாது? கழலக்கூடாது. செப்பல் காணலன்னு சொல்லவே கூடாது. அப்படின்னா நீங்க சுவிசேஷம் சொல்லலன்னு அர்த்தம். அதனால நல்லா என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உழைக்கிறவர்களுடைய கால்கள் தான் எப்பொழுதுமே அழுக்கா இருக்கும். ஆண்டவருக்காக பிரயாசப்படுவருடைய கால்கள் தான் எப்பொழுதுமே அழுக்கா இருக்கும். சரி, அடுத்த வசனத்துக்கு போவோம். ஓசியா, ஓசியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களே. 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். பழக்க விக்கப்பட்டு தானே போரடிக்க விரும்புகிற கடாரியாயிருக்கிறான். ஆனாலும் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். அப்போதுமா இது நமக்கு வேண்டியது வந்துருச்சு. அவன் அழகான கழுத்தின் மேல் எதை வைப்பேன்? நுகத்தடியை வைப்பேன். எப்ராஹிமுடைய கழுத்து எப்படி இருக்கு?
அழகா இருக்கு. சொல்லுங்களேன், எப்ராஹிமுடைய கழுத்து எப்படி இருக்கு? அழகா இருக்கு. இப்ராஹிமுடைய கழுத்து அழகா இருக்கு. அதே போலதான் உங்க கழுத்து எப்படி இருக்கு? அழகா இருக்கு, அழகா இருக்கு. அதாவது ஒரு வண்டிய ஒரு மாடு இழுக்கணும்னா அந்த நுகத்தடிய எங்க கொண்டு போய் வைப்பாங்க? கழுத்துல வைப்பாங்க, கழுத்துல தான் வைப்பாங்க. இப்போ இந்த எப்ராஹிம் நன்றாய் பழக்கப்பட்டு, எப்ராஹிம் கடாரி என்று சொன்னால் என்ன தெரியுமா? கடாரி என்று சொன்னால் அந்த வண்டி என்ன செய்யுது? இழுக்கிற ஒரு ஒரு இது கடாரி அல்ல, கடாரினா காளை மாடு வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அழகான அந்த கடாரியை கொண்டு போய் பழக்க வைப்பாங்க. எதுக்கு பழக்க வைப்பாங்க? வண்டி இழுக்கிறது. வண்டி இழுக்கிறதுக்கு, அந்த பாரம் சுமக்கிறதுக்கு அப்படியே பழக்க வைப்பாங்க. அப்படி பழக்க வச்சு அந்த நுகத்தடிய கழுத்துல வச்சு 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 இழுத்து 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 அந்த கழுத்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு தெரியுமா? கிராமத்துல உள்ளவங்க சொல்லுங்களேன், காய் காய்ச்சி பார்த்தீங்களா? அழகா சொல்லிட்டேன், காய் காய்ச்சி இருக்கும். ஏங்க, இதே மாதிரிதான் உங்க கழுத்தின் மேலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒரு நுகத்தடி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உங்க குடும்ப பாரத்தை நீங்க இழுக்கிறீங்களா இல்லையா? இழுக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில வர சோதனைகள், வேதனைகள், பல பாரங்களை சுமந்து நீங்க இழைத்து போயிருக்கிறீர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை. கழுத்துலதான் சுமக்கிறீங்க, இழுக்கிறீங்க. பாரம் சுமந்த சுமந்த சுமந்து உங்க கழுத்தெல்லாம் காய் காய்ச்சி போயிருக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கழுத்து எப்படி இருக்கா? அழகா இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கழுத்து எப்படி இருக்கு? அழகா இருக்கு. சோம்பேறியுடைய கழுத்தை விட பாரம் சுமக்கிறவருடைய கழுத்து அழகா இருக்கு. உங்க கழுத்தை தொட்டு பார்க்காதீங்க, உங்க மனசுக்குள்ள ஒரு கழுத்து இருக்கு. அல்லேலூயா. உங்க கழுத்தை தொட்டு பார்க்காதீங்க, உங்க கழுத்தை பார்க்க முடியாது. ஆனா உங்க இருதயத்துக்குள்ள பாரம் என்கிற ஒரு கழுத்து இருக்கு. சுமந்து 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 மன விரக்தி அடைஞ்சிருக்கிறீங்க. இந்த நிலைமை கூட ஆண்டவருக்கு எப்படிதான் இருக்கு? அழகா இருக்கு. கவலைப்படாதீங்க. பாரமான நுகத்தடிய ஆண்டவர் தூக்கி போட்டு உங்களுக்கு என்ன நுகத்தடிய கொடுக்க போறாரு? மெதுவான ஒரு, ஏன்னா ஏற்கனவே கழுத்து அங்க புண்பட்டு கிடக்கு, கழுத்து ரொம்ப புண்ணாய் கிடக்குது. இனி ஒரு பாரமான நுகம் நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? இந்த அழகான கழுத்தின் மேல எப்படி வைக்கிறது என்று ஆண்டவர் லகுவான நுகத்தடிய உங்க அழகான கழுத்தின் மேல ஆண்டவர் வச்சிருக்காரு. இனி நீங்க இந்த பாரத்தை இழுத்துட்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அலையில சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களே. ஆபரணங்கள் திரும்பி படிவா படி. உன் ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் எப்படி இருக்கிறது? அழகா இருக்கிறது. இப்போ ஒன்னு சொல்லிடுறேன், இந்த ஆபரணங்கள் பூண்ட பெண் யார்? இந்த ஆரங்கள் பூண்ட கழுத்துள்ள பெண் யார் தெரியுமா? சபைதான். ஏன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு பெண்ணை நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. அதனால சபை. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், ஆபரணங்கள் பூண்ட உன் அந்த போட்டிருக்கிற உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன்னுடைய கழுத்தும் எப்படி இருக்கிறது? அழகா இருக்கிறது. இப்பதான் நகை போடாதவங்க யோசிக்கிறாங்க, சரி சின்ன வயசுல இப்படி கெடுத்துட்டாங்களே, நானும் போட்டிருந்தேன்னா என் கழுத்து எப்படி இருக்கும்? அழகா இருக்குமே அப்படின்னு என்ன செய்யறாங்க?
நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. போட்டிருக்கிறவங்களை விட நீங்க போட்டிருக்கிறது தான் பெரிய விசேஷம். இல்லையா? உங்க கழுத்துல ஒண்ணு போட்டிருக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கிருபையும் சத்தியமும் விலகாதிருப்பதாக நீ அவைகளை. இப்ப சொல்லுங்க, உங்க கழுத்துல என்ன இருக்கு? உங்க அழகா கிருபாசனமா? உங்க கழுத்துல என்ன இருக்கு? கிருபையும் சத்தியமும் இந்த அழகான கழுத்துல இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க சத்தியத்தை கை கொண்டு வந்தா உங்க கழுத்தை பார்த்து ஆண்டவர் நகை போட்ட பெண்ணை ரசிக்கிறதை விட யார் ஆண்டவர் அதிகம் ரசிக்கிறார்? கிருபையையும் சத்தியத்தையும் கழுத்திலே பூண்டிருக்கிற உங்களை தான் பார்த்து வெச்ச கண்ணு எடுக்காம என்ன பண்றாரு? பார்த்துட்டே இருக்காரு. இப்பதாங்க சந்தோஷமே இருக்கு. இல்லையா? நமது மனவாளன் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா சத்தியத்தை கழுத்துல என்ன செஞ்சிருக்கிறீங்க? நகையாட்ட அணிஞ்சிருக்கிறீங்க. கிருபையை நகையை போல என்ன செஞ்சிருக்கீங்க? அணிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கழுத்தை பார்த்துதான் சொல்றாரு, ஆரங்கள் பூண்ட உன் கழுத்து எப்படி இருக்கிறது? அழகா இருக்கிறது. இந்த உலகத்துல மற்றவங்க எல்லாம் நல்லா ஒரு 20 பவுன் நகை, 30 பவுன் நகை, 40 பவுன் நகை போட்டிருக்காங்க பாருங்க. அப்படி 100 பவுன் நகை போட்டிருக்காங்க பாருங்க. அவங்க கழுத்துல இருக்கிற நகையை விரும்புகிறத விட ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த சத்தியத்தை கழுத்திலே பூண்டிருக்கிற உங்க கழுத்து தான் ஆண்டவருக்கு அழகா இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இனிமே நகை போட்டிருக்கிறீங்களான்னு கேட்டா, ஆமா, நீங்க ஒருவேளை நகை போடாத இந்த பிள்ளைகளை பசங்க யாராவது பெண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பொண்ணுங்க நகை போடுமான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லிருங்க, எங்க பிள்ளைங்க நீங்க போட்டிருக்கிறத விட கோடிக்கணக்கான நகை என்ன செஞ்சிருக்கு சொல்லுவீங்களா? இல்லையா? நீங்க தான் என்னத்தை போட்டிருக்கீங்க? சத்தியம் என்கிற அந்த நகை என்ன செஞ்சிருக்கிறீங்க? போட்டிருக்கீங்க. ஏசாயா 49:18 வாசிங்களேன். இன்னொரு காலத்துல போடுறத பற்றி நான் சொல்றேன். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். எல்லாரையும் ஆபரணமாக தரித்து, மணமகள் கல்யாண ஆகிற பொண்ணு அணிந்து கொள்ளுகிறது போல நீ அவர்களை அணிந்து கொள்ளுவாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அழகான கழுத்தை விடுகிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்க கழுத்துல இன்னொன்னு ஆண்டவர் போட போறார். உங்க கழுத்துல இன்னொன்னு என்ன பண்ண போறாரு? என் பிரியமே ரூபவதியே என்று தேவன் சபையை பார்த்து அழைக்கிறார். இந்த சபைக்கு இருக்கிற இந்த கழுத்துல ஏற்கனவே சத்தியத்தை போட்டாரு, கிருபையை போட்டாரு. அத போட்ட கழுத்துல இன்னொன்னு போட போறாரு. அது என்னன்னு தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம் தான். அதேதான் படி. யாரு தீவிரித்து வருவார்கள்? குமாரர். பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. இந்த லெப்ட்ல இருக்கிற பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. குமாரர் என்ன பண்ணுவாங்க? தீவிரித்து வருவார்கள். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். சபை என்கிற ரூபவதியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பசங்கள்லாம் இப்ப தூரமா போயிருக்காங்களா? உங்க பிள்ளைகள் எல்லாம் விலகி போயிருக்காங்களா? உன் ஜனம் எல்லாம் விலகி போயிருக்கிறாங்களா? உங்க குமாரரும் குமாரத்திகளும் உங்களோட இல்லையா? எழுத்தின்படியும் இல்லையா? ஆவியின்படியும் விலகி போயிருக்காங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டு தூரமா போன, சபையை விட்டு தூரமாய் போன, ரூபவதியை விட்டு தூரமாய் போன, ஆண்டவருடைய மனவாட்டியை விட்டு தூரமாய் போன தேவனுடைய ஜனங்கள் உன் அண்டையில் என்ன செய்வார்கள்? சொல்லுங்க, வருவார்கள்.
அவர்களை, அப்படி புதிதாய் வருகிற ஆத்துமாக்களை அல்லது புதிதாய் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறவர்களை சபை என்ன செய்ய போகிறது என்றால், தன்னுடைய அழகான கழுத்தில் என்ன செய்ய போகிறது? அணிந்து கொள்ள போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகான கழுத்துல உங்க குமாரரை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அணிந்து கொள்ள போகிறீர்கள். உங்கள் குமாரரை நீங்கள் அணிந்து கொள்ள போகிறீர்கள். அதனால நீங்க சந்தோஷமா இருங்க. உங்க பிள்ளைங்கள்லாம் உங்க கூட வந்துருவாங்க. ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்துருவாங்க. மனம் திரும்பாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்பிடுவாங்க. இது நான் சொன்ன வார்த்தை இல்ல, இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. உன் குமாரர்கள் வருவார்கள், அவர்களை நீ அணிந்து கொள்ளுவாய். படிமா, திரும்பி படி. 47 17 18 படி. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். பாத்துங்க, உங்களெல்லாம் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி உங்க குடும்பத்தை எல்லாம் கெடுத்து வீணாக்கினவர்களும் அவங்க எல்லாம் உன்னை விட்டு ஓடிடுவாங்க. யாரு? உன்னை வீணாக்கினவங்க, உன்னை பாழாக்கின பிசாசு, கொள்ளாத மனிதர்கள், துன்மார்க்கர்கள் எல்லாரும் உன்னை விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கெடுத்தவங்க எல்லாம் உன்னை விட்டு போயிடுவாங்க. படிமா. உன் கண்ணை திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி பார். ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். அவர்கள் எல்லாரையும் நீ ஆபரணமாய் தரித்து என்று என் உயிரை கொண்டு சொல்றேன். அப்படின்னா நம்ம சொல்றோம், என் உயிர் மேல சத்தியமா சொல்றேன் பாரு, அவங்க வந்துருவாங்க. அல்லேலூயா. ஏசாயா 61:10 வாசிங்க. அழகான கழுத்து, இன்னும் அழகான முகம் இருக்கு, அழகான வீடு இருக்கு. மகிழ்கிறேன். மணவாளன் ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக நமக்கு நகை எது? நமக்கு எதுங்க நகை? நமக்கு ஆபரணம் எது? ரட்சிப்பு வஸ்திரம். அல்லேலூயா. இந்த நகையை போட்டவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. படிமா. உடுத்தி நீதியின் சால்வையை தரித்தார். எப்படி மணவாளன் ஆபரணங்களினால் தங்களை அலங்கரிக்கிறானோ அதே போல கர்த்தர் நம்மை என்ன பண்ணியிருக்காரு? அலங்கரித்து வைத்திருக்கிறார், அலங்காரமாக்கி வைத்திருக்கிறார். மணவாட்டியே, உன்னை திருமணம் செய்ய போகிற மணவாளன் உன்னை ஆபரணங்களினால் அலங்கரித்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஆபரணம் இல்லை, ரட்சிப்பு என்னும் ஆபரணம், நீதி என்னும் ஆபரணத்தினாலே உன்னை அலங்கரித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது எரேமியா 2:32 வாசிங்க. எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ. இப்ப ஒரு பெண்ணு ஆபரணத்தை மறக்க மாட்டாளாம். இதுக்கு ஆண்டவர் யார ஒப்பனையா சொல்றாரு? அவங்க எப்படி நகைய மறக்க நகைக்கு ஒப்பனையா தேவன் யாரை சொல்லுகிறார் என்றால், தேவன் தன்னையே சொல்லுகிறார். தன்னையே என்ன செய்யறாரு? நகைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இப்போ தேவன் தன்னை நகைக்கு ஒப்பிட்டு சொல்லுவாரானால், இந்த நகையை விட்டவர்கள் யாரை அணிந்திருக்கிறார்கள்? தேவனையே நகையாக என்ன செய்திருக்கிறார்கள்? அணிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனை யாரெல்லாம் மறக்கலையோ, உங்களுக்கு எதுங்க நகை? எதுமா நகை? தேவன் தான் நகை. ஆனா தேவனை நினைச்சாதான் தேவன் உனக்கு நகை. தேவனை மறந்தால் அவர் உனக்கு ஆபரணமா என்ன செய்ய மாட்டாரு?
இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 2:14. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை கேட்கட்டும். இன்பமும் உன் முக ரூபம் எப்படி இருக்கு? அழகா இருக்கு. ஒரு அழகா சொல்லுங்க. நான் அழகா இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு அழகா சொல்லுங்க. சிலர் எல்லாம் அழகா சொல்லலையே. நான் அழகா இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க ஒரு அழகா சொல்லுங்க. ஏன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? சரி, நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? அழகா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை அழகா என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்காரு. ஆண்டவர் உங்களை அழகா வச்சிருக்காரு. எப்படி அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லி தட்டுமா? திரும்ப அந்த வசனத்தை படிங்களே. கண்மலை. அந்த கண்மலை எதுங்க? ஆண்டவராகிய இயேசு. அந்த கண்மலை என்ன செய்யும் தெரியுமா? வெடிக்கப்பட்டது. எங்க ஊர் பக்கம் இந்த வெள்ளரி பழம் பாய்க்கும் போது அப்படியே பிஞ்சு அப்படியே காய் பழுத்தா அப்படியே அழகா வெடிச்சு வெடிச்சு. அது போல ஆண்டவருடைய சரீரமும் என்ன செய்யப்பட்டது? வெடிக்கப்பட்டது. ஆண்டவருடைய சரீரம் என்ன செய்யப்பட்டது? வெடிக்கப்பட்டது. இப்போ இந்த புறா எங்க இருக்கான்? கண்மலையில் வெடிப்புல. அப்ப இந்த சபை இப்ப எங்க இருக்கு? இயேசு கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி விலாப குத்துனும் போது அவருடைய தோல் பீந்து வந்தது இல்லையா? அதுக்கு உள்ள இந்த சபை இருக்கு. அல்லேலூயா. எதுக்குள்ள இந்த சபை இருக்கு? அவருடைய அடிப்பட்ட காயங்களுக்கு உள்ளே இந்த சபை இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய காயங்களுக்குள்ளே இந்த புறா இருக்கிறதுனால இந்த புறாவுடைய முகம் எப்படி இருக்கிறது? அழகா இருக்கு. யாரெல்லாம் இந்த சிலுவையின் மறைவில் இருக்கிறீர்களோ உங்க முகம் எப்படிதான் இருக்கும்? அழகா தான் இருக்கும். படிமா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின். சிகரம் என்றால் சபை. சபையினுடைய மறைவில், ஒரு திருச்சபையினுடைய மறைவுக்குள்ளே யார் இருக்கிறீர்களோ சிகரங்களின் மறைவுகளிலும். படிமா. என் புறாவே. ஆண்டவர் சபையை பார்த்து என்ன பண்றாரு? உத்தமியே என் புறாவே என்று அழைக்கிறார். புறாவே. ஆண்டவர் கேட்கிறாரு. எங்க மூஞ்சி கொஞ்சம் காட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, எவ்வளவு அழகா இருக்க பத்தியா? படிமா. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் முக ரூபம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப யாத்திராகமத்துல 34ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை பாசிங்களே. மோசேயுடைய முகம் எப்படி இருந்துச்சு? எதனால பிரகாசமா இருந்தது? அதுல இருக்கு. தன்னோட தேவனோட பேசினதுனால மோசேயுடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. இப்பயும் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க முகம், இந்த வெளியில் இருக்கிற முகம் ஒருவேளை அது வெளுத்திருக்கலாம், அது கருத்திருக்கலாம், அது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா உங்க உள்ளான முகம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அது என்ன அடைகிறது? பிரகாசம் அடைகிறது. ஏன்னா நீங்க எங்க இருக்கீங்க? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிலும் நீங்கள் இருக்கிறபடினாலே உங்க உள்ளான முகம் அழகா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளான முகம் ரொம்ப ரொம்ப அழகா. ஆண்டவர் அப்படிதாங்க பாக்குறாரு. சர்ச்சுக்குள்ள இருக்கிற உங்களை,
உங்க முகத்தை ஆண்டவர் அழகா பார்க்கிறாரு. நல்லா பிரைட்டா இருக்கான் உங்க முகம், நல்ல பிரகாசமா இருக்கும். நல்லா அவர் விரும்புகிற அளவுக்கு உங்க முகம் அப்படி சந்திரன மாதிரி இருக்கான். உங்க முகம் எப்படி இருக்கு? சந்திரன மாதிரி இருக்கான். சந்திரன் என்ன கலர்? ஒயிட்டா? சரி, அப்படி இருக்கான். சந்திரனுடைய முகத்தை மாறி இருக்கான். அந்த உன்னத பாட்டு 6:10 சொன்ன மாதிரி உங்க முகம் சந்திரன் போல அழகா இருக்கும். யாராவது உங்களை உலகத்தான் வர்ணிக்கிற மாதிரி உங்க முகத்தை வர்ணிக்கலன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்க முகத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு? சந்திரனே, என் நிலாவே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார். சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? புகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அதனால ஒரு நாளும் எதை நினைச்சோம் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை மகிமையா தான் ஆண்டவர் உங்களை படைச்சு வச்சிருக்காரு. அதனால நீங்க கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க. இன்னொரு வசனத்தை வாசிச்சிருவோம், டக்குன்னு பார்த்துருவோம். சங்கீதம் 45:11 வாசிங்களே. சங்கீதம் 11 45:11. அப்பொழுது ராஜா உன் அழகில் என்ன படுவாரு? பிரியப்படுவார். அல்லேலூயா. இப்ப அழக பற்றி நான் சொல்லிட்டேன். இப்ப இவ்வளவு அழகா இருக்கிற உங்க மேல ராஜா பிரியப்படணும். இயேசு ராஜா இந்த அழகுல என்ன பண்ணணும்? பிரியப்படணும். நீங்க வெள்ளையா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, ப்ளூவா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ராஜா உங்க அழகுல என்ன செய்யணும்? பிரியப்படணும். சிலர் நினைக்கிறாங்க, நான் கருப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன். உன்னத பாட்டு 1:5 வாசிங்களே. ஏன் அதையும் விடணும்? டாட்டா சொல்லி முடிச்சிருவோம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களை போலவும் திரைகளை போலவும் நான் கருப்பா இருந்தாலும், எப்படி பாச இருக்கிறோம்? கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, மகளே, ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவர், ஏன் ஆண்டவர் என்ன கருப்பா படிச்சீங்க? யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்க? அழகா தான் இருக்க. நீ அழகா இருக்க. இவங்க எப்படி கருப்பானாங்கன்னு போட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அடுத்த வசனம் படிமா, எப்படி கருப்பானாங்கன்னு. என்ன பட்டுச்சு? அதான் காலையில ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டேன், உழைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க வேற ஏதோ நினைச்சிட்டாங்க, அவங்க துக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உழைக்கிறவங்க பகலெல்லாம் இந்த வெயில்ல வேலை செய்யறவங்க எப்படிதான் இருப்பாங்க? கருப்பா தான் இருப்பாங்க. அது வெள்ளையா இருந்தாலும் கருப்பு ஆயிடுவாங்க. உழைக்கிறவங்க, பாடுபடுறவங்க, கஷ்டப்படுறவங்க, வேலை செய்யறவங்க கையெல்லாம் எப்படிதான் இருக்கும்? கருப்பா இருக்கும். அடுத்து என்ன காய்ச்சிருக்கும்? காய்கறி. இந்த என்ன மாதிரி வேலை செய்யாம சோம்பேறியில இருக்கிற கையை பார்த்தா எப்படி இருக்கும்? அது வளவளன்னு இருக்கும். ஆனா இதை வச்சு ஆண்டவர் இந்த கையை பார்த்து அழகுன்னு சொல்லவே மாட்டார். உங்க கை காப்பு காய்ச்சிருக்க உங்க கையை பார்த்துதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? யார் யார் கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கோ தெரியல. இல்லையா? யாரெல்லாம் வெயில்ல வேலை செஞ்சு கருப்பா இருக்கிறீங்கன்னு தெரியல. யாரெல்லாம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு நீங்க கருப்பா இருக்கிறீங்களோ தெரியல. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு. அல்லேலூயா. வெயில் என் மேல் என்ன செய்வது? கஷ்டப்படுறீங்களா? கஷ்டப்பட்டதுனால அழகா இழந்துட்டீங்களா? கஷ்டப்பட்டதுனால உங்களுடைய சரீர தோற்றத்தை இழந்து விட்டீர்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு சிந்தனை போட்டிருந்தார். பளபளப்பா இருக்கிற தோல் உள்ள காலத்துல நேசிக்கிற அன்பை விட தோல் சிறுங்கின பின்னாடி நேசிக்கிற அன்பு தான் உண்மையானது. அல்லேலூயா. தோல் சுருங்கின பின்னாடி நேசிக்கிற அன்பு தான் எப்படிப்பட்டது?
உண்மையான ஆண்டவர் அந்த அன்பை தான் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. வயசாயிடுச்சு, எனக்கு யாரை நேசிக்கிறேன், எனக்கு இப்படி இருக்கு, யாரு என்ன நேசிக்கல, நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதுனால யார் என்ன நேசிக்கல, யார் நேசித்தாலும் நேசிக்கலனாலும் ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு, நேசிக்கிறார். இப்ப சொல்றேன், இந்த அழகை தேவன் விரும்ப வேண்டுமானால் குமாரத்தியே உன் தகப்பன் வீட்டை என்ன செய்து விடு. சங்கீதம் 45 போட்டிருக்கு, உன் குமாரத்தியே ராஜா உன் அழகில் பிரியப்பட வேண்டுமானால் உன் தகப்பன் வீட்டை மறந்துரு. உங்க தகப்பன் வீடு எது? இந்த உலகம். உன் தகப்பன் வீடு எது? இந்த உலகம். இந்த உலகத்தை நீ மறந்து விடுவாயானால் தேவாதி தேவன் உன் அழகில் பிரியப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தகப்பனுடைய வீட்டை மறந்து விடு, நீ பிறந்த இடத்தை மறந்து விடு, இந்த உலகத்தை மறந்து விடு, இந்த உலக சிற்றின்பங்களை மறந்து விடு. எல்லாவற்றையும் நீங்க மறந்து விடும் பொழுது தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு, நேசிப்பார். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் இல்ல என்னாகமம் வேண்டாம், அந்த நீதிமொழிகள் கூட நான் விட்டுறேன். என்னாகமம் 24:5 வாசி. யாக்கோபே இப்ப எதுங்க அழகு? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், எது அழகு? என்னது? கூடாரம், வாசஸ்தலம். கூடாரம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இல்ல, கூடாரம்னா போவாங்க, இப்படி ஒரு குச்சி, 4 பக்கம் 4 குச்சி அடிப்பாங்க, மேல டென்ட் அடிப்பாங்க, அப்படியே போட்டு அது உள்ள தங்கி இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் கூடாரம். வாசஸ்தலம்னா தங்கி இருக்கிற இடம். இப்போ ஒன்னு கேட்கிறேன், ஆண்டவர் இப்படி சொல்லலையே, யாக்கோபே உன்னுடைய மாளிகையும் யாக்கோபே உன்னுடைய பங்களாவும் எனக்கு அழகா இருக்குதுன்னு சொன்னாரா? இல்ல இல்ல, நான் சொல்றேம்மா. அப்ப கூட நீ பாரு, எவ்வளவு அழகான வீட்டை கட்டுன, தேவாலயத்தை பார்த்து எவ்வளவு பளிங்கு கல்லுனால கட்டி வச்சிருக்க, எப்படி டைல்ஸ் கல்லுனால ஒட்டி வச்சிருக்க, உன் வீட்டுக்கு வந்தாவே எனக்கு நல்லா இருக்கு. யாக்கோபே நீ என்ன பண்ணிருக்க, சுற்றிலும் அப்படியே நீர் ஊற்றுகள், அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கு உன் வீடு, இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? எதான் அழகா இருக்குன்னு சொன்னாரு? கூடாரத்தை தான் அழகா இருக்குன்னு சொன்னாரு. தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு நான் உனக்கு சொல்லட்டுமா, உங்க வீடு ஆலோ பிளாக்ல கல் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு அழகா இருக்குங்கிறாரு. உங்க வீடு வெறும் ஓலை போட்டு கட்டி இருந்தாலும் எப்படிதான் இருக்கு? ஆண்டவருக்கு அழகா இருக்கு, மனுஷனுக்கு அழகு இல்லை. மனுஷனுக்கு என்ன இல்லை? அழகு இல்லை. மனுஷனுக்கு அழகு இல்லை, ஆனா ஆண்டவருக்கு அழகா தான் இருக்கு. சிலருக்கெல்லாம் ஆசை, நான் ஏன் ஒரு பெரிய பங்களா கட்டக்கூடாதா அப்படின்னு ஆசை. நான் சொல்றேன், நீ குடிசை வீட்டுல இருந்தா கூட ஆண்டவர் ஒன்னு அழகானவர்கள் தான் பார்க்கிறார். அந்த குடிசை கூட ஆண்டவருக்கு எப்படிதான் இருக்கு? அழகா இருக்கிறது. வாசஸ்தலம் கூட அழகா இருக்கு. இதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. நீ ஏழையாய், சிறுமைப்பட்டவனாய், வருமானம் இல்லாதவனாய், கஷ்டப்படுகிறவர்களாய், தரித்திரராய், ஒன்றும் இல்லாதவர்களாய், தங்க கூட இடம் இல்லாதவர்களாய், சொந்த வீடு இல்லாதவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில நீங்கள் தான் அழகானவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில யார் அழகானவர்கள்? ஏழ்மையான நிலைமையில வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில நீங்க தான் அழகானவர்கள். இந்த அழகானவர்களை திருமணம் செய்கிறதற்காக ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம எல்லாரும்